மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் புண்ணியத்தில் அவருடைய 131வது பிறந்த நாளை முன்னிட்டு மலர் போர்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய 131வது பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக இன்று கொண்டாடிய தருணத்தில் சென்னையில் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திற்கு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தந்து கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் மலர் போர்வை போர்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அது மட்டுமில்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள், ஆதுவார்ஜுனா அவர்கள், பர்வேஸ் அவர்கள், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களோடு முஸ்தபா எம்எல்ஏ உள்ளிட்ட பிரமுகர்கள் திரளாக வருகை தந்தார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே வருகை தந்த அவர்களை மிக அன்போடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்கள் வரவேற்றார்கள். காதர் மொஹிதீன் அவர்களோடு கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பிஏசி தலைவர், பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சாதிக் அலி ஷிஹாப் தங்கல் அவர்கள், கேரளாவுடைய அமைச்சர் பெருமானார் குஞ்சாலிக்குட்டி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம் லீக்குடைய பொதுச் செயலாளர் KM அபூபக்கர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு AM ஷாஜகான் அவர்கள், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வக்ஃப் வாரிய தலைவர் மாண்புமிகு K நவாஸ்கனி அவர்கள், முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவரும் முன்னாள் எம்பியுமான அல்ஹாஜ் M அப்துல் ரஹ்மான் எக்ஸ்-எம்பி அவர்கள், ஆம்பூர் பாசித் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள், புளியங்குடி அமீன் அவர்கள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய முன்னாள் எம்எல்ஏ பெருமக்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று மகிழ்ச்சி கோஷமிட்டு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்றார்கள். அவர்களும் கண்ணியத்துரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு அவருடைய நினைவிடத்திலே பொன்னாடை போர்த்தி அங்கே நடைபெற்ற பிரார்த்தனையில் அவரும் பங்கேற்று மிக மகிழ்ச்சியான ஒரு விழா நிகழ்வை பரிமாறிக்கொண்டார்கள். மிக மனதிற்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்த இந்த விழா தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுவதாக இருந்தது. இதேபோன்று கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவிடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களும் அவருடைய நிர்வாகிகளோடு வந்து மரியாதை செலுத்தினார்கள். அதேபோல் அனைத்து கட்சியுடைய பிரமுகர்கள், காங்கிரஸ் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர்களும் வந்து மரியாதை செலுத்தினார்கள். காயிதே மில்லத் அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வரும்போது அவரை துரோகி என திமுக நிர்வாகிகள் கோஷமிட்டதால் அங்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணியமான அரசியல் நடத்தியவர், எனவே தான் அவரை குறிப்பிடும் பொழுது கண்ணியமிகு காயிதே மில்லத் என்று அனைவரும் போற்றி பாராட்டுகிறார்கள். அவருடைய அந்த கண்ணிய வழியில்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 77 ஆண்டுகளை கடந்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2026 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதல் முறையாக தமிழகத்திலே ஆட்சி கட்டிலில் பங்கேற்று அமைச்சராக AM ஷாஜகான் அவர்கள் இடம்பெற்றிருப்பது இந்த அரசியல் ஒரு முன்னேற்றம். இது தொடரும் என்று அனைத்து சமுதாய மக்களும் வாழ்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.